अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। मंत्रपाठः ब्राह्मणपाठात् प्रबलः इति अयं सिद्धान्तः वर्तते। परन्तु कश्चन विचारः अधुना प्रवर्तते, ब्राह्मणपाठः एव मन्त्रपाठापेक्षया प्रबलः अस्तु इति कश्चन पूर्वपक्षः। तत्र विचारः अस्ति, प्रयाजस्थले प्रयाजानाम् अनुष्ठानक्रमः मन्त्रपाठक्रमात् नास्ति, किन्तु ब्राह्मण पाठक्रमात् अनुसृयते इति कश्चन वादः प्रवर्तते। अनेन किं जातम् इत्युक्ते, मन्त्रपाठसत्त्वे अपि ब्राह्मणपाठक्रमात् अनुष्ठानक्रमः आश्रीयते इत्यतः प्रयाजादिस्थले ब्राह्मणपाठस्यैव प्राबल्यं निरूपितम् इति कश्चन वादः प्रवर्तते। मन्त्रपाठं தான் பிராமண பாடத்தை காட்டிலும் பிரபலமானது. அதனால மந்திரபாட கிரமத்தை வச்சுண்டு தான் நாம அனுஷ்டான கிரமத்தை நிர்ணயம் பண்றோம். இதுதான் சித்தாந்தம். ஆனா இங்க ஒரு விசாரம் போயிட்டே இருக்கு. பிரயாஜ ஸ்தலத்துல பிரயாஜாதிகள் அனுஷ்டானம் பண்றோமே, அந்த அனுஷ்டான கிரமத்துக்கு எது பிரமாணம் அப்படின்னு கேட்டால் பிராமண பாடக்கிரமஹா அப்படின்னு நாம இங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கேள்வி வருது, இந்த யாஜ்யானுவாக்கியா மந்திரங்கள் கூட சமித்யாகங்கள்ல இருக்கு. அப்போ அந்த மந்திர பாடக்கிரமத்தை விட்டுட்டு பிராமண பாடக்கிரமத்தை எடுத்துட்டு அனுஷ்டான கிரமத்தை நிர்ணயம் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. தவிர அப்படி நிர்ணயம் பண்றதுனால என்ன ஆறுதுன்னு கேட்டால், பிராமண பாடம்தான் பிரபலம்னு தெரியறது. ஏன்னா பிராமண பாடமானது கர்மாவை சொல்றதா இருக்கு. இதே மந்திர பாடவானது கர்மாவில் அங்கமா இருக்கக்கூடியதான திரவிய தேவதைகளை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. அப்போ எந்த பாடக்கிரமஹா முக்கியமான ஒன்றை நினைவுபடுத்துறதுன்னு கேட்டால் பிராமண பாடக்கிரமம் தான். ஏன்னா அதுதான் கர்மாவை போதிக்கிறது, கர்மாவை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. இதே மந்திர பாடமானது கர்மாவில் அங்கமா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. இந்த யுக்தியை வச்சுட்டு பார்த்தால் மந்திர பாடக்கிரமஹா துர்பலஹா இல்லையா அப்படின்னு இப்படி ஒரு கேள்விகள்லாம் கேட்டுட்டே வரா வரிசையில. கடைசியில நம்ம அதுதான் பார்த்தோம். ஒருவேளை இந்த யுக்தி சரியான யுக்தியா இருந்தால் என்ன தோஷம் வரும்னு கேட்டால், இந்த ஆக்னேய அக்னிசோமிய ஸ்தலத்துல அனுஷ்டான கிரமத்தை நாம எதை வச்சுண்டு பண்ணிட்டு இருக்கோம் வாஸ்தவத்துலன்னு கேட்டால், யாஜ்யானுவாக்கியா மந்திர பாட கிரமத்தை வச்சுண்டு தான்.
பிராமண பாட கிரமத்தை வச்சுட்டு இல்லை. அப்படி வச்சுட்டா என்ன ஆயிடும், அக்னி சோமிய யாகத்தை முதல்ல பண்ணணும், ஆக்னேய யாகத்தை பின்னால பண்ணணும்னு ஆயிடும். ஆனா அப்படி நம்ம பண்றது இல்லை. யாஜ்யானுவாக்கியா மந்திர பாட கிரமத்தை வச்சுட்டு ஆக்னேயத்தை முதல்லையும் அக்னி சோமியத்தை பின்னாலையும் பண்ணிட்டு இருக்கோம். இதத்தான் 5வது அத்தியாயத்துல சொல்லியும் கொடுத்தா, சித்தாந்தமா பண்ணி கொடுத்தா. ஆனா இப்போ என்ன ஆயிடுத்து, இந்த யுக்தியை நம்ம எந்த யுக்தியே, பிராமண பாடமானது கர்மாவை நினைவுபடுத்துறதா இருக்கு, மந்திர பாடா கர்மாவில் இருக்கக்கூடிய அங்கங்களை நினைவுபடுத்துறதா இருக்குங்கிற இந்த யுக்தியை வச்சிருந்தால் என்ன ஆயிடும் தெரியுமோ, ஆக்னேய அக்னிசோமிய ஸ்தலத்திலையும் கூட பிராமண பாடக்கிரமாத்து கர்மானுஷ்டான கிரமஹான்னு ஆயிடும். அப்படி ஆனா என்ன ஆயிடும், அக்னிசோமிய யாகஸ்ய ஆதோ அனுஷ்டானம் பశ్చాத் ஆக்னேயஸ்ய அப்படின்னு வந்துடும். இப்படி வந்தால் அந்த அதிகரணத்தை சொன்ன சித்தாந்தம் கெட்டு போயிடும் இப்படின்னு தோஷத்தை காமிச்சா. இப்போ அதுக்கு மேற்கொண்டு விசாரம் பண்ண போறா பாருங்க. அத ஆக்னேயாதிஷு யாஜ்யா மந்த்ராः ஏவ தேவதா பிரகாசனத்வாரா கர்ம பிரகாசகாः त्यज्यमान द्रव्योद्देश्यत्वरूपत्वात् देवतात्वस्य इति चेत् तुल्यं प्रयाजैषु. கடைசியா நமக்கு என்ன வாதம் முன் வச்சா அப்படின்னு கேட்டா, பிரயாஜஸ்தலத்துல இந்த பிராமண வாக்கியங்கள் கர்ம ஸ்மாரகமா இருக்கு அப்படிங்கிறத வச்சுண்டு, அதே நியாயத்தை வச்சுண்டு ஆக்னேயாதி ஸ்தலத்திலையும் பிராமண பாட கிரமம்தான் கர்மஸ்மாரகமா இருக்குன்னு அதன்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்வியா கேட்டான். இப்போ அதுல ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறா. இல்ல பிரயாஜாதிகள் இடங்கள்ல என்ன ஆறுதுன்னு கேட்டா, இந்த பிராமண வாக்கியங்கள் இருக்கே, இவைகள் நேரடியா கர்மாவை சொல்றதா இருக்கு. ஆனா ஆக்னேயாதி ஸ்தலத்துல எப்படின்னு கேட்டா, அதாவது வேற ஒரு யுக்தியை வச்சுட்டு இங்க நிர்ணயம் பண்ணி கொடுக்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எப்படின்னு பாருங்க. ஆக்னேயாதி ஸ்தலத்துல யாஜ்யானு வாக்கியா மந்திரங்கள் இருக்கு இல்லையா, மந்திரங்கள் வச்சுப்போம். இந்த மந்திரம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, தேவதைய ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறது. எப்பேற்பட்ட தேவதையே, இந்த தியாகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யாகஹான்னு. இந்த யாகஹான்னா என்னது, இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த யாகஹாங்கிற இந்த ஒரு அர்த்தத்துல தேவதோத்தேசா இருக்கு இல்லையா. இப்போ இந்த உத்தேசத்துக்கு எது விஷயமா இருக்கு, எது விசேஷணமா இருக்குன்னா தேவதா. அப்போ யாகஸ்வரூபத்துல இருக்கக்கூடியதான ஒரு அம்சம் தேவதா இல்லையா. அப்ப பாருங்க, இந்த யாகஸ்வரூபத்துல ஒரு அம்சமா இருக்கக்கூடியதான தேவதாவை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது எது, யாஜ்யானு வாக்கியா மந்திரம் இல்லையா. அப்ப இந்த யுக்தியை வச்சுட்டு பாருங்க, கர்மாவை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறதான பிராமண வாக்கியம் இருக்கே, பிராமண பாட கிரமஹா, இது தேவலையா, அதாவது இது பிரபலமா? பிராமண வாக்கியங்கள் தானே கர்மாவை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. அதனால பிராமண வாக்கியம் இந்த இடத்துல பிரபலமா கிரமத்தை சொல்றதுல, அல்லது யாகஸ்வரூபத்துல ஒரு அம்சமாக இருக்கக்கூடியதான தேவதாவை ஸ்மரணம் பண்ணி தரக்கூடியதான மந்திர பாடா, இது பிரபலமா? இது பிரபலம், மந்திர பாடாவா பிராமண பாடாவா அப்படின்னு கேள்வி. மந்திர பாடம். இந்த யுக்தியை வச்சுட்டு பார்த்தால் மந்திர பாடாதான் பிரபலம் தெரிகிறது. முன்னாடி பிராமண பாடாதான் பிரபலம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு யுக்தி காமிச்சா இல்லையா. என்ன யுக்தி காமிச்சா அப்படின்னு கேட்டா, பிராமண பாடா கர்மாவை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறது, மந்திர பாடாவோ கர்மாவுல அங்கமா இருக்கக்கூடியதான தேவதையை தானே ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறது.
அதனால துர்பலம்னு ஒரு யுக்தியை காமிச்சா. இப்ப இன்னொரு யுக்தியை சொல்லி மந்திர பாடத்தை பிரபலமாக்குறா. புரியுறதா? வித்தியாசம் புரியுறதா ரெண்டுத்துக்கும்? புரியுது. அப்போ இந்த யுக்தியை வச்சுட்டு பார்த்தால் நமக்கு மந்திர பாடா பிரபலம்னு ஆறுது. அதனால தான் ஆக்னேய அக்னிஷோமிய ஸ்தலத்துல பிராமண பாட கிரமத்தை வச்சுண்டு அனுஷ்டான கிரமத்தை நாம நிர்ணயம் பண்ணல, மாறாக மந்திர பாடத்தை வச்சுண்டு அனுஷ்டான கிரமத்தை நிர்ணயம் பண்ணினோம் அப்படின்னு வித்தியாசம் காமிக்கிறார். புரியுறதா? இந்த நான் வாக்கியத்தை பங்கியை படிக்கிறேன், ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் புரியுதா பாருங்க. அத ஒருவேளை நீ இப்படி சொன்னால், இப்படி ஒரு யுக்தியை நீ சொல்லி மந்திர பாடம்தான் பிரபலம்னு சொல்றதா இருந்தால், அத ஆக்னேயாதிஷு யாஜ்யா மந்திராः ஏவ தேவதா பிரகாசனத்வாரா கர்ம பிரகாசகாः ஏன் தியஜ்யமான திரவியோத்தேஷ்யத்வரூப தேவதாத்வஸ்ய. அதாவது எப்படி தெரியுமா, கர்ம பிரகாசகா இந்த யாஜ்யானு வாக்கியா மந்திரம் கூட தேவதா பிரகாசனத்வாரா கர்ம பிரகாசகாக. அப்போ என்ன ஆறுது கேட்டா, ரெண்டு விஷயங்கள் நமக்கு இதுல தெரிய வருது. ரெண்டு விஷயங்கள் என்னது? இந்த மந்திரங்கள் யாகத்துல ஒரு அம்சமா இருக்கக்கூடியதான தேவதாவை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறது ஒண்ணு. தேவதாவை ஸ்மரணம் பண்ணி கொடுத்துட்டு மேற்கொண்டு என்ன பண்றது? கர்மாவையும் ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறது. அப்போ தேவதா ஸ்மரணம் பண்ணி தத்வாரா கர்ம பிரகாசகமா இருக்கு. எது? மந்திர பாடா. ஆனா பிராமண பாடா அப்படி இல்லை, நேரடியா கர்மா பண்றது. அவ்வளவுதான். அப்போ இந்த யுக்தியை வச்சுட்டு பார்த்தால் மந்திர பாடா பிரபலம்னு தெரிகிறது அப்படின்னு நீ சொல்லுவேயே. ஆனால் இதுதான் வித்தியாசம் அப்படின்னு நினைச்சுன்னு நீ வித்தியாசத்தை காமிக்கிறதா இருந்தால், இதுவும் தான் அங்க இருக்கு சமிதோயரத்திங்க இடத்துல அப்படின்னு மேற்கொண்டு கேள்வி வரப்போகுது பாருங்க. இது பூர்வபக்ஷியோட. ஆமாமா, பூர்வபக்ஷி சித்தாந்தி, சித்தாந்தி நீ இப்படி சொன்னால் அது இங்கேயும் தானே வரும் அப்படின்னு கேள்வி கேட்க போறான். பாருங்க, ஆக்னேயாதிஷு யாஜ்யா மந்திராः ஏவ தேவதா பிரகாசனத்வாரா கர்ம பிரகாசகாः தியஜ்யமான திரவியோத்தேஷ்யத்வ ரூபத்வாத் தேவதாத்வஸ்ய இதி சேத் துல்லியம் பிரயாஜேஷு. பிரயாஜத்திலையும் துல்லியம் தான். இது அப்படித்தானே இருக்கு, என்ன வித்தியாசம் கண்ட? ஏன்னா பிரயாஜத்துல இப்ப ரெண்டு விஷயங்களுக்கு, ஒண்ணு பிராமண பாடா, மந்திர பாடா. இப்ப கேள்வியே அதனால்தான். ஏன்னா இந்த பிரயாஜாதிகள்ல மந்திர பாடாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிக்கலே கிடையாது, வேற வழியே இல்லை. பிராமண பாடத்தை வச்சிருந்து அனுஷ்டான கிரமத்தை நம்ம நிர்ணயம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ரெண்டுமே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் மெனக்கட்டு பிராமண பாட கிரமத்தை தான் எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிற இல்லையா? புரியுறதா? கேள்வி புரியுறதா? அப்படி ஒருவேளை எடுத்துன்றதுக்கு காரணம் நீ இப்படி சொல்வேயே. ஆனால் எப்படி? மந்திர பாடா ஆக்னேயாதி ஸ்தலத்துல தேவதா பிரகாசனத்வாரா கர்ம பிரகாசகமா இருக்கு, அதனால அந்த இடத்துல அது பிரபலம். அப்ப இந்த இடத்துலயும் அதே தானே, மந்திரங்கள் அப்படித்தானே இருக்கு. சமித்யாகத்திலையும் மந்திரங்கள் என்ன பண்றது? அந்த பிரயாஜாதிகள்ல இருக்கக்கூடிய தேவதாக்களை, பிரயாஜாதி யாகங்களுக்கு சம்பந்தப்பட்ட தேவதாக்களை ஸ்மரணம் பண்ணி கொடுத்து தத்வாரா சமிதாதி யாகங்களை கர்ம பிரகாசனம் பண்ணிட்டு இருக்கு. அதே தானே இங்கேயும். அப்போ அதே மாதிரி துல்லிய நியாயம் இங்கேயும் வரும் பொழுது ஏன் இங்க மட்டும் நீ மந்திர பாடத்தை விட்டுட்டு பிராமண பாடத்தை எடுத்துக்கிற அப்படின்னு கேள்வி. கேள்வி புரிஞ்சது இல்லையா? வாஸ்தவத்துல என்னன்னு நான் இதோடைய பரம சித்தாந்தம் என்ன நான் சொல்லிடுறேன், ஏன்னா குழப்பம் வராம இருக்கிறதுக்காக. இந்த இடத்துல சமித்யாகங்கள்ல பிராமண பாட கிரமாத்து அனுஷ்டான கிரமஹான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப சித்தாந்தத்துல இருக்குன்னு. ஏன் சித்தாந்தம் இங்க மட்டும் அதை ஒத்துக்கிறான் அப்படின்னு கேட்டா, சமிதாதி யாகங்கள்ல மந்திர பாடகா இல்லேன்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்கான்.
ஒருவேளை அங்க இருக்குன்னு நீங்க முதல்ல முடிவு எடுத்தோம்னா அதுதான் எடுத்துக்கணும். புரியுறதா? சித்தாந்தி வந்து ஏன் இந்த இடத்துல மெனக்கட்டு பிராமண பாட கிரமத்தை எடுத்துக்கிறான் பிரயாஜாதிகள் ஸ்தலத்துல அனுஷ்டான கிரமத்தை சொல்லும் பொழுது அப்படின்னு கேட்டா, அவன் இந்த நியாயத்தை நமக்கு காமிக்கிறான், அவ்வளவுதான். அதாவது ஒரு இல்லேன்னு வச்சுண்டு சமிதாதி யாகங்கள்ல என்ன இல்லை, மந்திர பாடா இல்லை, அதனால பிராமண பாட கிரமத்தை எடுத்துட்டு நான் அனுஷ்டான கிரமத்தை சொல்றேன் இப்படிங்கிறத காமிச்சுருக்கான். இருக்குன்னு சொல்றேன், ரொம்ப சந்தோஷம், அதை வச்சுன்னு பண்ணிக்கோங்க. அக்னிஷோமிய ஸ்தலத்துல எப்படி யாஜ்யானு வாக்கிய மந்திர பாடத்தை வச்சுண்டு அனுஷ்டான கிரமத்தை நிர்ணயம் பண்ணினோமோ துல்லிய நியாயத்துல இங்கேயும் தாராளமா பண்ணிக்கலாம், ஒன்றும் தோஷம் கிடையாது. இல்லேன்னு வச்சுட்டு நான் பேசின்னு இருக்கேன், யாரு சித்தாந்தி சொல்றான் அப்படின்னு. இதை நல்லா மனசை வச்சுக்கணும், குழப்பம் வராமல் இருக்கும். அப்ப நடுவில் இந்த விசாரங்கள்லாம் ஏன் சும்மா பண்ணிட்டு போனேன் அப்படின்னு கேட்டா, இந்த விசாரங்கள் எல்லாம் பண்ணினாதான் நமக்கு இல்லாத இடத்துல என்ன மாதிரி நிர்ணயம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு விற்பத்தி வரும். எந்த இடத்துல மந்திரங்கள் இல்லையோ அந்த இடத்துல அனுஷ்டான கிரமத்தை நிர்ணயம் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்? இந்த இடத்துல இந்த விசாரங்கள் எல்லாம் பண்ணினாத்தானே நமக்கு அது புத்தியில உபஸ்திதி ஆகும். அதுக்காக நம்மளுடைய விற்பத்தியை வளர்க்கறதுக்காக இந்த விசாரங்கள், சரியா? இதை நல்லா மனசுல வச்சுக்கணும். இந்த விசாரங்கள் புரிகிறதா? இப்போ உங்களுக்கு அதான ஆரம்பிச்சு, இந்த அதான ஆரம்பிச்சு சொல்றவன் யாரு அப்படின்னு கேட்டா பூர்வபக்ஷி. ஹே சித்தாந்தியே, நீ இப்படி சொன்னால் அது இங்கேயும் தானே இருக்கு, ஆக்னேய அக்னிஷோமிய ஸ்தலத்தை நீ இப்படி ஒரு பதில சொன்னால் அதே விட தானே இங்கேயும் தானே இருக்கு, அதே நிலை தானே இங்கேயும் இருக்கு சமிதாதிகள்ல. அப்ப இங்க மட்டும் நீ ஏன் பிராமண பாட கிரமாத் அனுஷ்டான கிரமஹான்னு சொல்ற அப்படின்னு கேள்வி. சேத் துல்லியம் பிரயாஜேஷு, இதான் சொல்ற. துல்லியம்னா என்னது? சமான ஸ்திதி தான்ப்பா இங்கேயும். பிரயாஜேஷு அனுஷ்டான கிரமன்றது மந்திர பாட கிரமம். அனுஷ்டான கிரமங்கிறது இப்ப பாருங்க, ஆக்னேய அக்னிஷோமியன், முதல்ல ஆக்னேயம் பின்னாடி அக்னிஷோமியன் நம்ம அனுஷ்டானம் பண்றோம் இல்லையா தர்ஷாதிகள்ல, வஸ்துதா பௌர்ணமாசியில தர்ஷாதிகள்லன்னு சொல்லி பழக்கங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த கிரமஹா தான் அனுஷ்டான கிரமஹா. சரிண்ணா, அது மந்திர பாடத்திலிருந்து எடுத்துக்கிறேன். மந்திர பாடத்திலிருந்து எடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல சமிதாதிகள்ல சமித்யாகா தனூனபாத்யாகான்னு இப்படி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா கிரமமா. இந்த அனுஷ்டான கிரமம் எதை வச்சுட்டு நாம நிர்ணயம் பண்ணிருக்கோம் அதுல சம்சயம். பிராமண பாடத்தை வச்சுண்டா அல்லது மந்திர பாடத்தை வச்சுண்டா அப்படின்னு சம்சயம். இந்த இடத்துல சித்தாந்தி என்ன விசாரம் பண்ணிருக்கா அந்த அஞ்சாவது அத்தியாயத்துலன்னு கேட்டா, இந்த சமிதாதிகள்ல யாஜ்யானு வாக்கியா மந்திரங்கள் கிடையாது, அதனால வேற வழி இல்லை, பிராமண பாட கிரமத்தை வச்சுட்டு அனுஷ்டான கிரமத்தை முடிவு பண்ணலாம். அப்படி முடிவு பண்ணால் எப்படி கிரமம் வரும் தெரியுமோ? எந்தெந்த யாகத்தை எந்தெந்த வாக்கியம் முதல்ல விதிக்கிறதுன்னு பார்த்துப்போம். இப்ப முதல் வாக்கியம் எந்த வாக்கியம், எந்த யாகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் வேதத்துல படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, சமிதோ எதிர்த்தி தனூன பாத எடுத்து வரும் வேதத்துல. இப்படித்தானே படிக்கப்பட்டிருக்கு. அதே கிரமத்தை அனுஷ்டானம் பண்ணிக்க வேண்டியது. இப்ப இந்த கிரமம் வந்து அனுஷ்டானத்துக்காக வந்த கிரமஹா இல்ல, வேதத்துல வந்த கிரமஹா. பிராமண வாக்கியங்கள் வேதத்திலையும் இந்த கிரமத்துல படிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இது அனுஷ்டான கிரமத்தை சொல்றதுக்காக இந்த கிரமத்தை சொல்லல, அத்தியனத்தை வந்திருக்கக்கூடிய கிரமம் அது, சரியா? அப்ப எப்படி நம்ம அனுஷ்டானத்துக்கு இது கிரமத்தை எடுத்துக்கிறோம்னா, இந்த இடத்துல வேற எந்த கிரமமும் இல்லை. அதனாலதான் பாருங்க, வேதத்துல ஆக்னேய யாகத்தை சொல்லக்கூடியதான வாக்கியம் பின்னாடி இருக்கு, அக்னிஷோமியத்தை விதிக்கக்கூடியதான விதி வாக்கியம் முன்னாடி இருக்கு. ஆனா அனுஷ்டானம் விபரீதம், முதல்ல ஆக்னேயத்துக்கு அப்புறம் அக்னிஷோமியத்துக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுத்து, வேதத்துல சொல்லப்பட்ட அந்த பாட கிரமஹா இருக்க அத்தியன கிரமஹா, அதை வச்சு நம்ம அனுஷ்டான கிரமத்தை முடிவு பண்ணிக்கல. ஏன்னா பிராமண பாட கிரமத்தை காட்டிலும் மந்திர பாட கிரமத்துக்கு தான் பிராபல்யம் சொல்லி இருக்கிறதுனால. இப்ப புரிஞ்சுத்தால இருக்கும், இது நல்லா புரிஞ்சுக்க. சித்தாந்தி வந்து சமிதோயதிங்கிற இடத்துல பிராமண பாட கிரமாத் அனுஷ்டான கிரமஹா அப்படின்னு சொல்றானே, எதை வச்சுண்டு அவனை பொறுத்த வரையில இந்த விசாரத்தை சொல்லணும், இந்த யுக்திகளை சொல்லி தரணுங்கிறதுக்காக
சமிதோயிரத்திங்கிறதான பிரயாஜாதிகள் இடத்துல மந்திர பாடா இல்லே அப்படின்னு அது என்ன சொல்லுவா சாஸ்திரத்துல, கிருத்வா சிந்தையா, சிந்தையான விசார, கிருத்வா சிந்தைனா அப்படி இல்லேன்னு நினைச்சுட்டு பேசுறது அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா. இல்லேன்னு வச்சுட்டு பேச, ஒரு வேலை இல்லேன்னு வச்சுக்கோ, ஏன் நம்மளே சொல்லுவோம். இப்ப பாருங்க, நாளைக்கு லீவா இருந்தா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு நம்ம கேட்கறோம். நாளைக்குதான் லீவு கிடையாதேப்பா, நாளைக்குதான் அலுவலகம் உண்டே, நல்லா தெரியுமே எனக்கு, சும்மா சொல்லேன், நீ இப்படி இல்லேன்னு நினைச்சுட்டு சொல்லேன் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதுக்காக கேட்கணும், இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கறது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ இந்த சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரத்தை பொறுத்த வரையில அங்க இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். இல்லைன்னா இப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணும்னு சொல்லி தரணுமா இல்லையா. சட்டங்கள் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறது. ஒருத்தன் தோஷம் பண்ணுன்னு சொல்லி தராது என்ன, ஆனா என்ன பண்ணும், இப்படி பண்ணி தப்பு பண்ணினால் அவனுக்கு இந்த தண்டனை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குமா இல்லையா. அதெல்லாமே முன்னாடி அவன் பண்ணலைன்னாலும் கூட அவன் பண்ணியிருந்தால் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குமா இல்லையா சட்டங்கள். அதை போல இங்கேயும் என்னது, வேத வாக்கியார்த்தம் நிர்ணயம் பண்ணி தரதுக்கு யுக்திகள் சொல்லி தரணும். அந்த யுக்தி கண்டிப்பா ஒரு சரியான இடத்துலாம் போய் காமிச்சு சொல்லி கொடுக்குங்கிறது இல்லை. இல்லே அப்படிங்கறத நம்மளா கல்பனை பண்ணிட்டு கூட ஒருவேளை இல்லாமல் இருந்தால் இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. அதுக்காக இந்த சித்தாந்தம் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, சமிதோயத்திங்கிற இடத்துல மந்திர பாடா இல்லே. அப்போ அந்த அனுஷ்டான கிரமத்தை எதை வச்சு நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், இப்படி மந்திர பாடாதிகள் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல பிராமண பாட கிரமத்தை வச்சுண்டாவது கிரமத்தை நிர்ணயம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தது. சரியா. ஆனா இது பூர்வபக்ஷி தெரியாது அப்படின்னு வச்சுக்குவோம். அவன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கான். இப்ப அவன் கேள்வி கேட்கறான், அங்க நீ ஒத்துண்டியே இங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேள்வி கேட்கறான். நல்லா புரிஞ்சுட்டா இது எப்படி போறது அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல இந்த கிரந்தத்தை பொறுத்த வரையில எது பூர்வபக்ஷா எது சித்தாந்தா அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப இந்த அதன ஆரம்பிச்சு வர்றது பூர்வபக்ஷா, சித்தாந்தா இல்லை. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்க. சேத்து வரையில் துல்லியம் பிரயாஜேஷு தத்ராபிஹி யாஜ்யா மந்த்ராஹ தேவதா பிரகாசகாஹ வர்த்தந்தே பிரயாஜாதிஷ்வபி பிரயாஜேஷு தேவதாயாக மாந்திரவர்ணிகத்வாத். இப்ப பாருங்க, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கியே, சும்மா பூர்வபக்ஷியை பார்த்து கேள்வி வச்சுப்போம். ஏன்பா நீ பிரயாதத்திலயும் இந்த மந்திரங்கள் இருக்குன்னு சொல்றியே, எங்க இருக்கு, எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், ஏன்பா இந்த பிரயாதத்துல தேவதா இருக்கே, இந்த தேவதையே மந்திரத்தை வச்சிருந்தான்ப்பா கிடைச்சது. எப்படி நமக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹோத்திங்கிற இடத்துல அந்த கர்மாவில அக்னிஹி தேவதா அப்படிங்கிறது மந்திரத்தை வச்சிருந்தா நிர்ணயம் பண்ணினோம். அதனாலதான் அக்னிஹோத்திரங்கிறது தத்பிரக்ய நியாயாத் கர்மநாமதேயம்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? முன்னாடி போன கிரந்தம் படிக்கிறது. அத போல இங்க சமித்யாகத்திலையும் இந்த யாகத்துக்கு, பிரயாஜ யாகத்துக்கு சமித்யாகான்னு பேர் உண்டு. எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, சமித சமிதோ அட்ன ஆஜ்யசிவியந்தோன்னு வாக்கியங்கள் மந்திர பாடங்கள் இருக்கு. அதுல இந்த சமித் தேவதைகள் சொல்லப்பட்டதுனால அக்னிஹோத்திரம் ஜுஹோதி போலதான் அந்த தேவதையை கொண்ட கர்மாங்கிறதுனால தத்பிரக்ய சாஸ்திராத் கர்மநாமதேயம் அப்படின்னு சமித்யாகா தேவதாபரம் இல்லைங்கிறத சமித்யாகாங்கிறத சமித் பதம் கர்மநாமதேயம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, பிரயாஜாதிகள்ல தேவதையை கிடைக்கிறதே அந்த மந்திர வர்ணத்தினால்தான் கிடைச்சது. மந்திரமே இல்லைன்னா எப்படி அந்த மந்திரத்தினால தேவதா கிடைச்சதுன்னு சொல்ல முடியும்? அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, பிரயாஜத்துல யாஜ்யான வாக்கியா மந்திரங்கள் இருக்கு, தேவதா பிரகாசக மந்திரங்கள் இருக்கு இப்படின்னு யாரு சொல்றான்? சித்தாந்தி இல்ல. இப்ப பூர்வபக்ஷம் தான் ஆண்டுக்கு பூர்வபக்ஷி காமிச்சுட்டு இருக்கான். பூர்வபக்ஷி தானே சொல்லிட்டு இருக்கான் தேவதா பிரகாசக மந்திரங்கள் இருக்கு அப்படின்னு. சித்தாந்தி பொறுத்தவரையில் அவன் என்ன வச்சுன்னு பேசிட்டு இருக்கான், இந்த இடத்துல மந்திரங்கள் இல்லே அப்படின்னு தான் வச்சு பேசிட்டு இருக்கான். அதனாலதான் சொன்ன கிரந்தத்துல எது பூர்வபக்ஷா எது சித்தாந்தா அப்படிங்கறத ஜாகிரதையா பேசணும்.
சித்தாந்தம் எங்க வரப்போறதையோ கடைசியில சொல்லுவான், இல்லப்பா நான் வந்து இங்க தேவதா பிரகாசகமான மந்திரங்கள் இல்லேன்னு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா, கிருத்வா சிந்தையா சொல்லிட்டு இருக்கேன்னு கடைசியில சொல்லுவான். குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் முதல்ல உங்ககிட்ட அந்த முடிச்சு அவுத்து முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, இப்போ பிரயாஜேஷு தேவதாயாக மாந்திரவர்ணிகத்வா ததாச்ச பிரயாஜேஷு யாஜ்யாமந்திராணாம் தேவதா பிரகாசனத்வாரா கர்ம பிரகாசகத்வாது. எப்படி ஆக்னேய அக்னிஷோமீய ஸ்தலத்துல யாஜ்யா மந்திரங்கள் தேவதா பிரகாசனம் பன்னெண்டு கர்ம பிரகாசகமாக இருக்கின்றனவோ, அதை போலவே இங்கேயும் கூட பிரயாஜஸ்தலத்திலும் கூட சமிதாதி தேவதைகளை பிரகாசனம் பன்னெண்டு தத்வாரா பிரயாஜாதி யாகங்களை பிரகாசனம் பண்றது யாஜ்யா மந்திரங்கள் துல்லியமா இருக்கு. ததாச்ச பிரயாஜேஷு யாஜ்யா மந்திராணாம் தேவதா பிரகாசனத்வாரா கர்ம பிரகாசகத்வாத் தத் கிரமஹா பிரயாஜாதி கிரமஹா அனுஷ்டான கிரமஹா மந்திர பாடாதேவ ஸ்யாத் நது பிராமண பாட கிரமாத். இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? இதுவரையில் பூர்வக்ஷி தான் சொல்லலாம், நல்ல விஷயம்தான், தப்பான விஷயம் இல்லை. இது பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கா? அடுத்து சொல்றேன். நச்ச மந்திர பாடஸ்ய அந்யாதிருஷத்வாத் பிரயாஜக்கிரம பிராமண பாடக்கிரமாதேவா இது வாச்சியம். அடுத்தது பூர்வபக்ஷியை பார்த்து சித்தாந்தி இப்படி ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுப்போம். என்ன கேட்கறான்னு தெரியுமோ? இல்லப்பா, நான் ஏன் இங்க வந்து மெனக்கட்டு யாஜ்யா மந்திரங்கள் சொல்லப்பட்ட அந்த மந்திர பாடக்கிரமத்தை விட்டுட்டு பிராமண பாடக்கிரமத்தை எடுத்துக்கிறேன்னு கேட்டா, மந்திர பாடக்கிரமஹா வேற இருக்கு, அதனாலதான் நான் பிராமண பாடக்கிரமத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை சித்தாந்தி பூர்வபக்ஷியை பார்த்து சொன்னான்னு வச்சுப்போம். அப்ப என்ன பதில் அவனுக்கு? என்ன சித்தாந்தியை பார்த்து நம்ம மறுபடியும் என்ன பதில் சொல்லணும்? இப்ப நாம விசாரம் அக்னிஷோமயாகத்திலையும் மாறி இருக்க. ஆமா, அங்கேயும் மாறி இருக்கு. ஆனா எப்படி தெரியும்? இந்த கேள்வி நல்லா பாருங்க. இந்த கேள்வியே ரொம்ப துஷ்டமான கேள்வி. ஏன்னு கேட்டா பாருங்க, இந்த கிரம அனுஷ்டான கிரமஹா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அனுஷ்டான கிரமத்தை நிர்ணயம் பண்றதுக்கு எது பிரமாணம் அப்படின்னு தான் நம்ம விசாரம் பண்ணிட்டே இருப்போம். இப்படி விசாரம் பண்ற சமயத்துல, அதாவது இன்னும் அனுஷ்டான கிரமம் முடிவாகல, அதுக்கு முன்னாடி நிலையில மந்திர பாடம் ஒரு கிரமத்தை சொல்லி கொடுக்கறது, பிராமண பாடம் ஒரு கிரமத்தை சொல்லி தரது. இந்த ரெண்டுத்துல நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் இன்னும் எது முடிவாகல? அனுஷ்டான கிரமம் இன்னும் முடிவே ஆகல. அப்படி முடிவாகாத சமயத்துல இப்படி யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அதாவது அனுஷ்டான கிரமம் மந்திர பாட கிரமத்தை காட்டிலும் வேறானதா இருக்கு, அதனாலதான் நான் மந்திர பாட கிரமத்தை எடுத்துக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? புரியுறதா? அது அப்படி கேட்கவே முடியாது. ஏன்னா ஏன்பா, எது பிரமாணம்னு இன்னும் முடிவால அதுக்குள்ளார நீயா ஒரு கிரமத்தை முடிவு பண்ணிட்ட, இதுதான் அனுஷ்டான கிரமஹான்னு. அந்த கிரமம் வந்து எனக்கு மந்திர பாடத்தினால கிடைக்கல, அதனால நான் எடுத்துக்கல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னும் கிரமம் எது கிரமத்தை சொல்லக்கூடிய பிரமாணம்னே முடிவு பண்ணாத போது நீயா ஒரு கிரமத்தை வச்சுண்டு அதுக்கு ஏத்தபடி இந்த மந்திரங்கள் அந்த மாதிரி கிரமத்தை சொல்லல, அதனாலதான் நான் மந்திர பாட கிரமத்தை எடுத்துக்கல இப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? எவ்வளவு ரொம்ப தப்பான கேள்வி இல்லையா? முட்டாள்தனமான ஒரு கேள்வி இல்லையா? பாருங்க, நச்ச மந்திர பாடஸ்ய அந்யாதிருஷத்வாத் பிரயாஜக்கிரமஹ பிராமண பாடக்கிரமாதேவ இது வாச்சியம். ஏன்னா அந்யாதிருஷத்வே, ஒருவேளை இங்க இப்படி வச்சுக்கோ, மந்திர பாடக்கிரமம் வேறா இருக்கு, பிராமண பாடக்கிரமம் வேறா இருக்குன்னா இப்ப நீ எதை எடுத்துக்கணும்? வஸ்துத்துல எது பிரபலமோ அதுதான், அதனுடைய கிரமத்தை தான் நீங்க அனுஷ்டான கிரமத்துக்கு எடுத்துக்கணும். புரியுறதா? புரியுது. அப்போ எதை எடுத்துக்கணும்? நீ வந்து ஒரு முடிவு பண்ணிட்ட, பிராமண பாட கிரமத்தை வச்சிருந்து அனுஷ்டான கிரமத்தை முடிவு பண்ணிட்டு அதை போல மந்திர பாட கிரமம் இல்லை, இங்க அந்த வரிசையில இல்லை அப்படிங்கிற நீ முதல்ல அதை எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன்னா மந்திர பாட கிரமம் தான் அனுஷ்டான கிரமத்தை நிர்ணயம் பண்றதுல பிரபலமா இருக்கு, இதைத்தான் நீ எடுத்துக்கணும் முதல்ல.
அப்ப எப்படி நீ பிராமண பாட கிரமத்தை வச்சுட்டு இந்த மந்திர பாட கிரமம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியும்? பாருங்க, அந்யாதிருஷத்வே, ஒருவேளை மாறி இருக்கு நீ நினைக்கிறதா இருந்தா அதைத்தான்ப்பா நீ எடுத்துக்கணும் முதல்ல. அந்யாதிருஷத்வே மந்திரபாட கிரமஸ்ய அந்யாதிருஷத்வே தஸ்யைவ கிரமஸ்ய அனுஷ்டானம் ஸ்யாத் மந்திர கிரமஸ்ய பலீயஸ்துவாத். பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கா? நல்லது. அது மட்டும் இல்ல, மேற்கொண்டு இன்னும் சில விஷயங்கள் காமிக்கிறார். அதாவது இந்த விசாரத்தின் வழியாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரார். அதுதான் தாத்பரியம். அபியாசாதிகரணேச்ச வார்த்திக கிருதா கிரம விநியுக்தா ஏவம் லிங்கக மந்திரவர்ணே இத்தியாதினா பிரஜாஜேஷு யாஜ்யா மந்திராணாம் கிரம விநியோகா உக்தா. ரெண்டாவது அத்தியாயத்துல அபியாசாதிகரணம் இருக்கு. ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதம் அபியாசாத் கர்ம வேதா அப்படிங்கிற நிரூபணம் பண்ணக்கூடிய அதிகரணம். இந்த அதிகரணத்துல என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல என்ன விசாரம் கேட்டா, சமிதோ எஜதி தனூனபாதை எஜதி இடோ எஜதி பரிஹிர் எஜதி சுவாகாரை எஜதி, இப்படி எஜதி எஜதி எஜத்தின்னு 5 தடவை வருது. இந்த 5 தடவை சொல்லப்பட்ட எஜத்திங்கிறது வெவ்வேறு கர்மாக்களை சொல்றதா, அல்லது ஒரு இடத்துல கர்மாக்கள் சொல்றது மற்ற இடத்துல அந்த கர்மாவை உத்தேசிச்சு திரவியாதிகள் விதிக்கப்படுறதா, திரவியமோ தேவதையோ விதிக்கப்படுறது இப்படின்னு எடுத்துக்கணுமான்னு ஒரு சம்சயம். உதாரணத்துக்கு இப்ப சமிதோ எஜத்தின்னு வச்சுப்போமே, அந்த முதல் வாக்கியம் தான் கர்மாவை சொல்றது. அதுக்கப்புறம் மற்ற வாக்கியங்கள் எல்லாமே எப்படி நம்ம அந்த அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது கர்மாவை விதிக்கக்கூடிய வாக்கியம், அதுக்கப்புறம் தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம் கர்மாவை விதிக்கிறது இல்லை, கர்மாவை உத்தேசிச்சு திரவியம் விதிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அத போல சமிதோ யதிங்கிற வாக்கியம் கர்ம விதாதகம், மற்ற எல்லாமே தனுன பாத்தங்கிறது இதெல்லாமே கர்மாவை விதிக்கக்கூடியது இல்லை, தேவத்தை விதிக்கிறதோ திரவியத்தை விதிக்கிறதோ இப்படின்னு இருக்கட்டுமேன்னு பூர்வபக்ஷா. சித்தாந்தத்துல அப்படி கிடையாது. இந்த இடத்துல இந்த எதத்திங்கிற பதம் திரவிய தேவதாதிகளை சொல்றதுக்காக வரல. அப்படின்னா வேற எதுக்காக வந்தது? வெவ்வேறு கர்மாக்களை சொல்ல வந்தது அப்படின்னு அங்க நிர்ணயம் பண்ணி கொடுத்தா. அனன்ய பர விதி புனஸ்ரவனாத்து அபியாசாத் கர்ம பேதான்னு அந்த இடத்த சொல்லி கொடுத்தா. இப்போ அந்த அதிகரணத்தை இங்க நினைவுபடுத்துறா. இந்த மாதிரி இந்த இடத்துல இதுதான் அபியாசாதிகரணின்னு சொல்லி அந்த இடத்துல வார்த்திகக்காரர் என்ன பண்ணார்? கிரம விநியுக்தா ஏவம் லிங்கக மந்திரவர்ண இத்தியாதினா பிரயாஜேஷு யாஜ்யா மந்திரானாம் கிரம விநியோகா உக்தா. அதாவது வார்த்திகக்காரர் அந்த இடத்துல என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டால், இந்த யதாசங்கிய பாடம் இருக்கு இல்லையா, அதாவது சமிதோ யததி அப்படிங்கிற இடத்துல சமித்யாகத்தை சொல்றது. அதே மாதிரி யாஜ்யானு வாக்கியா மந்திரத்துல முதல் 2 மந்திரங்கள் இருக்கும், 2 யுகலம். அந்த யுகலம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் 5 யாகங்கள், அந்த பக்கம் வேற அணுவாகத்துல சில வாக்கியங்கள். ஆனா அந்த வாக்கியங்கள் எந்த கர்மாவினுடைய தேவதா பிரகாசகமா இருக்குன்னா தெரியாது. ஆனா எப்படி எந்த மந்திரம் எந்த யாகத்துக்கு அங்கம்னு நிர்ணயம் பண்றா அப்படின்னு கேட்டா, இது பாருங்க, இப்ப சமித் யாகா இங்க முதல் யாகாவா, இந்த யாஜ்யானு வாக்கியா மந்திர அணுவாகத்துல முதல் 2 மந்திரங்களும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த சமித் யாகத்துக்கு அங்கம்னு சொல்லிக்கணும். இது எதை வச்சு நாம நிர்ணயம் பண்றோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு இந்த யாஜ்யானு வாக்கியா மந்திரம்னு ஒரு அணுவாக்கம் இருக்கு இல்லையா, அந்த அணுவாக்கம் இந்த பிரயாஜத்துக்கு அங்கம்னு தெரியும், அது தெரியும் நமக்கு. ஆனா எந்த யாகத்துக்கு அங்கம்னோ எந்த தேவதா பிரகாசனம் பண்றதோன்னு தெரியாது. அதனால யதாசங்கியம், யதாசங்கியம்னா என்னது? 1க்கு இந்த 2 மந்திரங்கள், 2வதுக்கு இந்த 2 மந்திரங்கள், அடுத்தடுத்து இருக்கக்கூடியதை வச்சுன்னு நம்ம சேர்க்கிறோம். இதுக்கு யதாசங்கிய பாடான்னு பேர். இது நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த இடத்த படிச்சுக்கோம் தெரியல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? இப்ப இந்த இடத்துல எப்படின்னு தெரியறது இல்லையா? அதாவது பிரயாஜ இடத்துல எப்படி இந்த யாஜ்யானு வாக்கியா மந்திரங்கள் முதலாவதுக்கு இந்த முதல் 2 மந்திரங்கள் அங்கம் அப்படின்னு நம்ம எதை வச்சு நிர்ணயம் பண்றோம்னா, ஸ்தான பிரமாணத்தை வச்சு யதாசங்கிய பாடா அப்படின்னு. யதாசங்கிய பாடா சந்நிதி பாடா இருக்குல்ல, அல்ல இந்த யதாசங்கிய பாடத்தை வச்சுட்டு நாம நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கோம்.
இது புரிஞ்சிருக்கு இல்லையா? புரியுது. இததான் யார் சொல்லி கொடுத்திருக்கார்? வார்த்திகக்காரர் அங்க சொல்லி கொடுத்திருக்கார் அந்த அதிகரணத்துல. அப்ப இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க, சித்தாந்தி யாஜான வாக்கியா மந்திரம் இல்லைங்கிறது வெறுமனே கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கும் தெரியும், ஏன்னா வார்த்திகக்காரே காமிச்சு கொடுத்துருக்காரு, இந்த யாஜான வாக்கியா மந்திரங்கள் இருக்குன்னு காமிச்சு கொடுத்துருக்காரு. புரியுதா? சித்தாந்தம் அவரே காமிச்சு வார்த்தைக்கு சும்மா இருக்கு, அது ஒரு இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கறது காமிக்கிறதுக்காக. இத பூர்வபக்ஷி என்ன சொல்றான், அதை பாருப்பா வார்த்திகக்காரரே அங்க இருக்குன்னு காமிச்சுக்கார், நான் தான் சொல்றேன் நீ நினைக்காத, வார்த்திகக்காரே காமிச்சிருக்கார் அப்படின்னு காமிக்கிறார். அபியாசாதிகரணேச்ச வார்த்திக கிருதா கிரமவினியுக்தா ஏவம் லிங்கக மந்திரவரணே இத்தியாதினா பிரயாஜேஷு யாஜ்யா மந்திராணாம் கிரம விநியோகா உக்தஹா வார்த்திக கிருதா ஏவ உக்தஹா. ஒரு இடம் காமிச்சானா இன்னொரு இடத்தையும் காமிக்கிறான் பூர்வபக்ஷி. இது பாரு, ஒரு இடத்த காமிச்சிட்டேன், இந்த இடத்துல பிரயாஜத்துக்கு யாஜ்யா மந்திரங்கள் உண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் காமிச்சிருக்கான். அதாவது சித்தாந்தியே ஒத்துண்ட இடம். இன்னொன்னு இடம் காமிக்கிறான் அதே மாதிரி. நவமே அப்படி தந்திரரத்னே, தந்திரரத்ன கிரந்தத்துல சமித சமிதோ அட்ன ஆஜ்யஸ்யவ்யந்து இந்த வாக்கியம் முன்னாடி சொன்னேன். இது அந்த தேவதாவை சொல்லக்கூடிய மந்திரம், பிரயாஜத்துக்கு உண்டான மந்திரம். நவமே தந்திரரத்னே சமித சமிதோ அட்னாஜ்யஸ்யவ்யந்து இத்தியாதிபிஹி கிரம பிரகரண பிராப்தைஹி மந்திரைஹி. இந்த கிரமத்தை தான் நான் ஸ்தான பிரமாணம் சொல்லிட்டு இருக்கேன். கிரம பிரகரண பிராப்தைஹி மந்திரைஹி தேவதாக குணத்வேன சமர்ப்பியந்தே இத்யுக்தம். நவமாத்தியாயத்துல தந்திரத்னத்துல இந்த விஷயத்தை விசாரம் பண்ணியிருக்கான். அதாவது இந்த சமித சமிதோட்ன ஆஜ்யஸ்யவ்யந்துங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட தேவதா இருக்கே, சமித் தேவதா, இந்த தேவதாவானது பிரயாஜ யாகத்தினுடைய அங்கம், முதல் யாகத்தினுடைய தேவதாக்கள் இவைகள் அப்படிங்கிறது அந்த இடத்த நிர்ணயம் பண்ணி கொடுத்தா. அப்போ அங்கேயும் கூட மந்திரவர்ணத்தை வச்சுன்னு தானே தேவதா நிர்ணயம் பண்ணி கொடுத்தா. அப்போ பிரயாஜ யாகங்களுக்கு மந்திரவர்ணங்கள் இருக்குன்னு தெரியறது, யாஜானு வாக்கியா மந்திரங்கள் இருக்குன்னு தெரியறது இல்லையா? சித்தாந்தியே ஒத்துண்டு தானே இருக்கான், நீ இல்லைங்கிறியே அப்படின்னு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். புரியுறதா இந்த விசாரங்கள் எல்லாம் எப்படி கொண்டு போறதுன்னு? நவமே அப்படி தந்திரரத்னே சமித சமிதோ அட்னாஜ்யஸ்யவ்யந்து இத்தியாதிபிஹி கிரம பிரகரண பிராப்தைஹி மந்திரைஹி தேவதாக குணத்வேன சமர்ப்பியந்தே இத்யுக்தம். மந்திராணாம் அந்யாதிருஷ கிரமத்வே ததனுபபத்திஹி. இதெல்லாம் இதுக்காக சொல்ல வந்தார், ரெண்டு விஷயத்தை சொல்றதுக்காக பூர்வபக்ஷி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஒண்ணு, பிரயாஜாதிகளுக்கு யாஜ்யானு வாக்கியா மந்திரங்கள் இருக்குன்னு நிரூபிக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, நீ சொன்னீங்க அந்யாதிருஷ கிரமஹா மந்திரபாட கிரமஹா அந்யாதிருஷா வர்த்ததைன்னு சொன்னீங்க, அதுவும் கிடையாது, எல்லாம் சரியா இருக்கு, ஒரே கிரமமா தான் இருக்கு. எப்படி யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அதே கிரமத்துல தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு இது தேவத்தை கரெக்டா ஒத்து வருது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நிர்ணயம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் பூர்வபக்ஷி இந்த ரெண்டு சித்தாந்தங்களையும் எடுத்து காமிக்கிறான். பாருங்க, மந்திரானாம் அந்யாதிருஷ கிரமத்வே, ஒருவேளை மந்திரங்கள் வேற விதமா கிரமத்துல இருக்கு அதனால நீ எடுத்துக்கலன்னு சொல்றியே, தது அனுபவத்தே அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருவேளை அந்யாதிருஷ கிரமமா இருந்தா இதெல்லாம் ஒத்தே வராது, இந்த விசாரங்கள்லாம் பண்ணவே முடியாது. தத் கதம் சரி, இப்படி இருக்கிறதுனால இப்ப மறுபடியும் பழைய கேள்வி கேட்கிறான். இப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி பிரயாஜங்கள்ல பிராமண பாடக்கிரமாத்து அனுஷ்டான கிரமஹா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு முதல்ல கேட்ட கேள்வியை இப்ப கொண்டு வரான் பாருங்க. தத் கதம் பிரயாஜேஷு பிராமண பாடக்கிரமா கிரமஹா இதி சேத். இப்போ யாரு இந்த கேள்வியை முடிக்கிறா இப்படி எல்லாம் சொல்லி? பூர்வபக்ஷி. அப்போ சித்தாந்தி பதில் சொல்றான், சரிதான்ப்பா நீ சொல்ற எல்லாம் சரி, நானும் அப்படிதான் வச்சிருந்தேன் மனசுல, இந்த இடத்துல நான் இந்த மந்திரங்கள் இல்லேன்னு வச்சுன்னு பேசிட்டு இருக்கேன்னு பதில் சொல்ல போறான். உச்சத்தே சத்தியமே தத்து, நீ சொன்னதெல்லாம் சரிதான், சத்தியமே தத்து. அப்ப ஏன்பா நீ இவ்வளவு நேரம் பிராமண பாடக்கிரமாத் பிரயாஜாதி கிரமஹன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டான். சத்தியம்தான், இருந்த போதிலும் ததாபி எத்திர அர்த்தஸ்மாரகாக மந்திராக ந சந்தியேவா, எந்த இடத்துல மந்திரங்கள் இல்லவே இல்லையோ அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ, அதுக்காக நிர்ணயம் பண்ணி தரேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றார்.
तथापि यत्र अर्थस्मारकाः मन्त्राः न सन्त्येव எப்படி யதா தூஷ்ணீம் விஹிதேஷு கர்மசு சில இடத்துல மந்திரங்களே இருக்கிற தூஷ்ணீம் குறியாத் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல மந்திரம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம இந்த ஸ்மார்த்தங்கள்ல கூட தூஷ்ணீம் சொல்லிட்டு இந்த உத்தேச தியாகம் மட்டும் சொல்லுவோம் அதாவது வசுபியோ ருத்ரேபியா ஆதித்யேபியோ சர்க்கஸ்ராவ பாகேபிய ஜன்னம்மா சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு ஒன்றும் கிடையாது மந்திரம் கிடையாது இல்லையா நீங்க இதை கவனிச்சுக்கல இத அப்போ அந்த இடத்துல வந்து எது தேவதை அப்படின்னு நமக்கு தெரியறது அது வேற ஏதாவது வகையில தெரிஞ்சுக்கணும் அது வேற விஷயம் ஆனா இந்த மந்திரங்கள் நமக்கு அங்க இல்லைங்கிறதுனால மந்திரத்தின் வழியாக நமக்கு தேவதா தெரியாது அதுதான் சொல்றேன் यत्र अर्थस्मारकाः मन्त्राः न सन्त्येव यथा तूष्णीं विहितेषु कर्मसु तेषां कर्मणां क्रमः ब्राह्मणपाठक्रमात् भवति तत्र कुतः ब्राह्मणपाठक्रमात् येन ब्राह्मणपाठं தான் கர்மாவை விதிச்சு சரிதார்த்தம் ஆயிடுதே அப்படின்னு கேட்டா तत्र तेषामेव प्रयोग समवेत अर्थस्मारकत्वात् तेषामेव इत्युक्ते ब्राह्मणपाठस्यैव प्रयोग समवेत अर्थस्मारकत्वात् प्रयाज उदाहरणं तु அப்படியே நீ இப்ப இந்த இடத்துல மந்திரம் தான் இருக்குதானே பிரயாஜத்துல எங்க மந்திரம் இல்லையோ அங்கதான் நீ காமிக்கணும் உதாரணமா இதையே காமிச்ச அப்படின்னு கேட்டா பிரயாஜ உதாகரணம் தூ கிருத்வா சிந்தையா உக்தம் அதாவது தத்திர பிராமண வாக்கியானாம் பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்வா பாவாத் அதாவது அந்த இடத்துல மந்திர பாடங்கள் இல்லைன்னு சொன்னதுனால பிராமண வாக்கியானாம் பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்துவம் நாஸ்தி அது நானும் ஒத்துக்கிறேன் இந்த இடத்துல இருந்தாலும் நான் வந்து புரிய ஒரு இடத்துல எங்கேன்னு காமிக்கணும் நியாயத்தை காமிக்கணும் இல்லையா அந்த ரூல்ஸ் அதை காமிக்கிறதுக்காக நான் இதை சொன்னேன்னு சொல்றேன் சரியா பிரயாஜ உதாரணம் து கிருத்வா சிந்தையா தத்ர இத்யுக்தே பிரயாஜாதிஷு பிராமண வாக்கியானாம் பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்வா பாவாத் தரிஹி கேஷாம் யாஜ்யானுவாக்கியானாமேவ மந்த்ராணாம் யதாஹு அர்த்தவாத சரணே வார்த்திககாராக இத சித்தாந்தியே கூட சொல்லியிருக்காரு வார்த்திகத்துல சித்தாந்தி பட்சத்திலேயே சொல்லியிருக்காரு அவர் என்னன்னு பிரயாஜஸ்தலத்துல பிராமண வாக்கியங்கள் கர்ம போதகமாக இல்லை பிராமண பாடக்கிரமஹா ந கிரம நியாமகா அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் அதனால இது ஒன்றும் நீந்தா பூசா கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி நினைக்காத பூர்வபக்ஷி இது நாங்களே ஒத்துந்த விஷயம்தான் அது அப்படிங்கிறது காமிக்கிறார் யதாஹு அர்த்தவாத சரணே சரணம்னா பாதம் 1வது அத்தியாயம் 2வது பாதம் அந்த பாதத்துக்கு அர்த்தவாத பாதம்னு பேரு அந்த பாதத்துல வார்த்திககாராக கிம் வதந்தி பிரயாஜாதி வாக்கியானி பிராமண வாக்கியானி அர்த்தம் சமர்ப்பிய கர்ம விதாய சரிதார்த்தானி அதோட வேலை முடிஞ்சு போயிடுது அது கிரமத்தெல்லாம் சொல்லலை அதாவது பிரயாதிகளுடைய அனுஷ்டான கிரமத்தெல்லாம் சொல்லலை அப்படின்னு யாரு சொல்லிட்டா சித்தாந்தியே நாங்களே சொல்லிட்டோம் சித்தாந்திகள் நாங்களே சொல்லிட்டோம் அப்படின்னு காமிக்கிறான் சமர்ப்பிய சரிதார்த்தானி ஸ்வரூப சம்ஸ்பர்ஷே சத்யபி பிரயோஜ்யதாம் ந பிரதிபத்யந்தே அதனால இந்த பிராமண பாடங்கள் என்ன பண்றது பிரயாஜாதிகள் ஸ்தலத்துல கிரமத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கல பிரயோக காலத்துல இந்த பிராமண வாக்கியங்கள் எந்த கர்ம ஸ்மாரகமாகவோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சித்தாந்தத்தில் சொன்னதுதான் இது அப்படின்னு சொல்றா தஸ்மாத் இது அர்த்தம் புரிஞ்சிருக்கா பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா தஸ்மாத் சமந்திரக கர்மணாம் மந்திர பாடக்கிரமாத் கிரமஹா அமந்திரக கர்மணாம் கிரமஸ்து பிராமண பாடக்கிரமாதேவா இது திக் இது சித்தம் இப்போ இந்த விசாரத்தை கடைசியில் என்ன முடிவு வந்தது மந்திர பாடா பிரபலஹாவா பிராமண பாடா பிரபலஹாவா மந்திர பாடா ஏவ பிரபலஹ तर्हि यत्र मन्त्रपाठः नास्ति सम्यक् उच्यताम् यत्र मन्त्रपाठः नास्ति तत्र ब्राह्मणपाठरीत्या क्रमः कल्पनीयः अनुष्ठानक्रमः निर्णेतव्यः सम्यक् अत्र स्थापयामः वा मङ्गलश्लोकः
वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्।